சீமானோட தாயார் வந்துட்டு மாநாட்டில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து வீடு வீடாக போய் அவங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களும் வந்து ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கே. அவங்க தாயார் வந்து அன்னம்மாள். அவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் அரணையூர் தொகுதியில் வந்து நிற்க போகிறாங்க. அது வந்து நியூஸில் தான் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இவர் ஏன் சார் வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய தாயார்லாம் உள்ள கொண்டு வர்றாரு? ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து தமிழ் அன்னை அப்படின்னு பயங்கரமா பேசக்கூடிய ஒரு ஆள். இல்லை, சீமான் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவங்க வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள், பெண்களுக்கும் ஒரு 50% இது இருக்கணும், சரிசமமான ஒதுக்கீடு இருக்கணும், பெண்கள் வந்து நிறையா நிற்கணும் அப்படின்ற அந்த பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு நிறையா அவங்க அந்த இட ஒதுக்கீடு தொடர்பாக யார் யாருக்கு சீட்டு கொடுக்குற அந்த இது சம்மந்தமாக நிறையா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் உண்டு, அஜெண்டா உண்டு. அதன்படி வந்து அவங்க பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்க முடியும். அப்போ சீமானுடைய தாயாருக்கும் வந்து அந்த வரிசையில் வந்து ஒரு பெண்ணாக அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாநாடு வந்து திருச்சியில் வந்து இப்போ நடக்க போகுது 21ஆம் தேதி. அந்த மாநாடை வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. எல்லா மாநாடுமே பெரும்பாலும் மாநாடு அப்படின்னாலே ஒரு தமிழக அளவிலான மாநாடுனாலே திருச்சியில் தான் நடக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டோட மையம். அப்போ அந்த மாநாட்டுக்கு என்ன ஹைலைட்னால் வந்து அவங்க அம்மா வந்து இந்த எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா வந்து வெத்தலை கையில் வச்சு தான் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அது மாதிரி வந்து அவங்க ஊரில் வந்து சொந்த ஊரில் எல்லாரையும் போயிட்டு வந்து இந்த மாதிரி என் பையன் மாநாடு நடக்குது, அவசியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம்.